அருமையான சகோதரி சகோதரி, நான் பக்கத்தில் உள்ளவங்க, வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, மற்றவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மாத்திரம் போதாது, அவங்களுக்காக நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும், அப்படிப்பட்ட கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்காலு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற, நல்லா கவனிங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இனி என்னென்ன காரியம் வரப்போகுது, பயங்கரமான காரியம் வரப்போகுது, அவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்க. நீங்க தூங்கினாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், நீங்க எப்ப உட்கார்ந்தாலும், நடந்தாலும், வேலை செய்தாலும், என்ன செஞ்சாலும் உங்க இருதயம் கர்த்தரோடு சேர்ந்திருக்க வேண்டும். நீங்க தேவனிடத்தில் பேசிக்கொண்டே அமர்ந்திருக்க வேண்டும். நீங்க நடந்தாலும் சரி, வண்டியில போனாலும் சரி, உங்க இறுதி அவரோடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எங்க வேலை செஞ்சாலும் சரி, எங்க போய் கொண்டிருந்தாலும் சரி, நீங்க அவர் முன்னால வச்சு நீங்க செவிச்சே போங்க. எல்லா காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாசிங்க சங்கீதம் 138 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பார்த்தீங்களா? கர்த்தர் என்ன செய்ய, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் ஒன்றுலாம் மாத்திடுவார். அவரால் முடியும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, யாசாயின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24வது வசனம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினோருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து, நல்லா நினைச்சு பாருங்க, நான் ஒருவராய் வானங்களை விரித்து, நானே பூமியை பரப்பினவர், ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பி. அந்த தேவன், அவருக்கு முன்பாக நம்ம பிரச்சனைகள், போராட்டங்களை ஏமாத்திரம் ஒண்ணுமே கிடையாது. அவர் உங்களுக்கு செய்வார். ஆனா நம்ம எப்போது என்ன செய்யணும்? அவரோடு இருக்க வேண்டும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், வேலை செய்தாலும் உங்க இறுதி அவரோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளவே முடியாது, எந்த கஷ்டம் மேற்கொள்ளவே முடியாது. எல்லாம் மழை போல இருந்தாலும் பனி போல மாத்திடுவார். அவர் கரத்தை முழுமையா பற்றி கொள்ளணும், அவரோடு இருக்கணும்.